கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவ நிழல் ஊழியங்கள் காட் ஷேடோ மினிஸ்ட்ரீஸின் சார்பாக இந்த அக்டோபர் மாதத்தின் 1ஆம் தேதியிலேயும் இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியின் ஒளிபரப்பில் நான் உங்களை வரவேற்பதில், உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவநிழல் ஊழியங்களுக்கு காட் ஷேடோ மினிஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அறிமுகப்படுத்தி அதனை ஒட்டிய தியானத்தை சுருக்கமாக இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர விரும்புகிறேன். நமக்கு மிகவும் பரிச்சயமான தெரிந்த ஒரு வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். In English, and he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly, therefore, will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. Hallelujah. En பலவீனத்திலே தேவ பலன். His power in my weakness. Hallelujah. ஆம், இந்த வசனத்தை பொறுத்த மட்டிலும் நாம் அதிகமாக கிருபை குறித்து, இது கிருபை குறித்து தான் ஒரு அற்புதமான ஒரு வேத வசனம். இந்த வசனத்தின் பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் பவுல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பவுலடியார் வேண்டிக் கொள்ளுகிறார். எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறார்? அந்த வசனத்தினுடைய அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் நான் பார்ப்போமேனால், அதற்கு முன்பாக வரக்கூடிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்களுடைய வேதாகமத்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் சில வசனங்களை அந்த இடத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Can turn your Bibles to 2 Corinthians chapter 12. 7ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. மாம்சத்திலே முள், சாத்தானுடைய தூதன் என்னை குட்டுகிறது என்று சொல்லுகிறார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு விலக வேண்டும். இந்த சாத்தான் என்னை தொடர்ந்து குட்டிக் கொண்டிருக்கிறான், என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான், என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான், என்னை கஷ்டத்தில், துக்கத்தில், போராட்டத்தில், வேதனையில், நிந்தனையில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறான். இதிலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? அதற்கு அவர், அப்பொழுது ஜெபத்திற்கு பதிலாய் தேவன் உரைக்கிற காரியம் என்ன? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அந்த பலவீனம் நீங்கும்படி பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார். தேவன் அதற்கு என்ன பதிலாக, அந்த ஜெபத்திற்கு பிரதி உத்தரவுமாக சொல்லுகிற காரியம் என்ன? உன் வேதனை நீங்க கடவுதென்று சொல்லவில்லை, உன் பலவீனம் நீங்க கடவுதென்று சொல்லவில்லை, உன் பலவீனத்தை நீக்குவேன் என்று சொல்லவில்லை, உன் வியாதியை குணமாக்குவேன் என்று சொல்லவில்லை, உன் நோய்களை மாற்றுவேன் என்று சொல்லவில்லை. நம்முடைய தேவன் நோய்களை குணமாக்குகிறவர், பலவீனத்தை போக்குகிறவர், வியாதியை சுகமாக்குகிறவர், பலனளிக்கிறவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இங்கே ஒரு புதிய காரியத்தை பவுலிடத்திலே வெளிப்படுத்துகிறார். பவுலே, நீ இந்த காரியம் நீங்கும்படி இடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறாய். ஆம்தான், உண்மைதான். ஆனால் நான் ஒன்று சொல்ல போகிறேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே, அங்கே பலவீனம் சொல்லும்போது பவுலினுடைய பலவீனம், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இட் ஷால் பி மேட் பர்ஃபெக்ட் இன் வாட்? இன் யோர் வீக்னஸ். ஆகையால், இப்போ இதுதான் இயேசுவானவர் அவர் கொடுத்த பதில், அல்லது தேவன் கொடுத்த பதில். பவுலே, எஸ், உனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்ல போறேன். என்னுடைய கிருபை உன்னிடத்தில் இருக்குது. மை கிரேஸ் இஸ் வெரி மச் வித் யூ. நான் என்னுடைய கிருபை தரேன் ஆண்டவர் சொல்லல, என் கிருபை இப்போது அழிக்க போறேன்னு சொல்லல. இந்த வசனத்தை நீங்க அழகா கவனிப்பீங்களான்னா, நீ என்னிடத்துல வேதனை நீங்கும்படி ஜெபிக்கிறாய், நான் உனக்கு இப்பொழுது கிருபை கொடுக்க போறேன்னு சொல்லல. என் கிருபை உன்னிடத்துல இருக்கு பவுல், உனக்கு போதும். there is something which you already have, which you already got from me. என்னிடத்தில் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கிருபையை உன்னிடத்திலே நீ வைத்திருக்கிறாய். அது உனக்கு போதுமானதா இருக்கிறது. அது என்ன செய்யும்? அந்த கிருபை உன் பலவீனத்திலே
என் பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்யும். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட பவுல் என்ன சொல்லுகிறார் அடுத்த வசனத்தின் பிற்பகுதியிலே, ஆகையால் therefore கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அழகவனிங்க, அவன் வேண்டிக் கொள்வது அந்த பலவீனம் நீங்கும்படி. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, தொடர்ந்து அல்லது 3 முறை. It is a continuous prayer of Paul that this weakness should depart from him. But God is answering in a different way. He's saying, my grace is sufficient for you, which means நான் உனக்கு கொடுத்த அல்லது நீ இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிருபையானது அது மாறாதது, அது உன்னை விட்டு நீங்காதது, அது விலகாதது, அது மறையாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அது உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த கிருபையினாலே நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த பலவீனத்தை மேற்கொள்ள போகிறார். அப்பொழுது என்னுடைய பலனானது உன் வாழ்க்கையிலே, உன் சரீரத்திலே, உன் ஜீவியத்திலே பூரணமாய் விளங்கும். It shall be made full and perfect in your weakness. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டது பவுல் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்னுடைய சரீரத்தில் அல்லது என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோமே, கிறிஸ்துவினுடைய வல்லமை, அவருடைய பவர் தங்கி இருக்கணும். அப்ப நான் கிருபை போதும் என்று சொல்லும் பொழுது என் பலவீனத்திலே கிறிஸ்துவினுடைய வல்லமை, the power of Christ dwells in me, rests in me, continues in me. அப்பா, பலவீனத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். அந்த கிருபை பெற்றுக்கொண்ட நான் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்? என் வாழ்க்கையில இன்றைக்கு வந்து நாளைக்கு போகிறது அல்ல, என்றைக்கோ ஒரு நாள் பெற்றுக்கொள்ளுகிற வல்லமை அல்ல. பழைய ஏற்பாட்டில் சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்போது வந்து இறங்கினார் என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்கும், வாசம் பண்ணும் அல்லது தாபரிக்கும் ஆலயமா இருக்கிறது. அப்ப சொல்றார், அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், அந்த கிருபையினால பலன் அடைகிறேன், அந்த கிருபையினால என் சரீரத்திற்குள்ளே ஒரு வல்லமை வந்து தங்குகிறது. அது யாருடைய வல்லமை? கிறிஸ்துவின் வல்லமை. கிறிஸ்து வல்லமை, கிறிஸ்துவானவரே எனக்குள் தங்குகிறார். அவருடைய வல்லமை எனக்குள் தங்கி வியாபிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? எனக்கு இன்னும் பலவீனங்கள் போச்சா? இல்லை, போகல. நல்லா வாசிக்கணும். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் ஒரு பிரச்சனை எப்படி பார்க்கிறார், ஒரு போராட்டத்தை எப்படி பார்க்கிறார், ஒரு வியாதி எப்படி பார்க்கிறார், ஒரு வேதனை அவர் எப்படி விட்னஸ் பண்றார் என்கின்ற காரியத்தில் பெரிய மாற்றத்தை அங்கே பவுல் உணர்கிறதையும் வெளிப்படுத்துகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். The one who was praying for the weakness to leave him, now he's saying, I will rather glory in my weakness. Hallelujah, hallelujah. அதற்கு அடிப்படையா இருக்கிறது என்ன? கிறிஸ்துவினுடைய கிருபை, the grace of God. Hallelujah. God's power made perfect in weakness. Amen. என் பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாய் விளங்கும். Hallelujah. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே அல்லது இந்த மாதம் தொடங்கி ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே, ஒரு புதிய ஆவிக்குரிய வெளிச்சத்திற்குள்ளே அநேகருக்குள்ள இந்த வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிப்பாடு இருக்கும், அந்த அனுபவம் இருக்கும். இல்லைன்னு சொல்லலை, புதுசுன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சிலரோடு கர்த்தர் விசேஷித்த விதமாக இடைப்படுவார் என்று நான் முழு நிச்சயத்தோடு இருக்கிறேன். இது ஒரு ரகசியம். இன்றைக்கு பலவீனங்களை குறித்து நம்ம வேதனைப்படுறோம், அல்லது அங்கலாய்க்கிறோம், அல்லது அழுது கொண்டிருக்கிறோம், அல்லது விம்மி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பவுலிடத்தில் சொன்னது போல, பவுலே நீ பலவீனத்தை குறித்தல நீ அழக்கூடாது, நீ துக்கிக்க கூடாது, ஜாப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒன்று செய், என் கிருபை உன் இடத்துல இருக்கு. ஆக்டிவேட் தட் கிரேஸ் இன் யூ. அப்போ கிருபையை நீ செயல்படுத்த தொடங்கும் போது இனி அந்த பலவீனத்தை குறித்து அழுது கொண்டோ, இல்லை அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டோ, குறை சொல்லி கொண்டோ, முறுமுறுத்து கொண்டோ இருக்க மாட்டாய். நீ என்ன செய்வாய்? அதை குறித்து மேன்மை பாராட்டுவாய். அதை மேன்மை பாராட்ட கிறிஸ்துவின் வல்லமை உன் மேல் தங்கும். ஹல்லேலூயா. பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகளே. ஹல்லேலூயா. கிருபை என்னங்க? வேதம் சொல்லுகிறது, அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. இந்த கிருபையினுடைய வார்த்தத்துக்கு நாம் உருவகம் கொடுப்போமானால், அதுக்கு ஒரு உருவம் கொடுப்போமானால், இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் நம்ம சொல்ல முடியாது. அநேக வசனங்கள் அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கிரேக்க வேதாகமத்தில் கேரிஸ், அப்படி என் கிருபை உனக்கு போதும் என்பதற்கு கிரேக்கத்தில் கேரிஸ் என்று இருக்கிறது. அந்த கேரிஸ் என்கிற வார்த்தைக்கு பல பொருள் அர்த்தங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமானது the divine influence upon the heart and its reflection in the life. தெய்வீக தன்மை என்னுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்னுடைய வாழ்விலே அது பிரதிபலிக்கிறது. சுருக்கமாக ஒருவேளை ஒரு உதாரணமாக நான் சொல்ல போனோம்னா, ஒரு ஒரு சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு பகல் வேளையிலே, இரவிலே அந்த சந்திரனுக்கென்று தனியான ஒளி இல்லை, இந்த நிலாவுக்கு தனியான ஒளி இல்லை. பட் இட் ரிசீவ்ஸ் இட் லைட் ஃப்ரம் த சன் and it gives light. அதுதான் சந்திரன் கிருபைக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சூரியன் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம காண முடியாது. இப்போ தேவனை பொதுவாக சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனத்தார் பார்க்க முடியலன்னுவாங்க. மோசேனால தரிசிக்க முடியல, அவ்வளவு பிரகாசமானவர், ஒரு மகிமை நிறைந்தவர், சூரியனை போன்று. ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஆனால் அந்த சூரியனிடத்திலிருந்து மகிமை பெற்றுக் கொள்ளுகிற அந்த சந்திரனானது இரவில் நமக்கு ஒளியை கொடுக்கிறது. அதே போலதான் பிரியமானவர்களே, கிருபை என்பது தேவனுடைய சுபாவம், தேவ தன்மை நம்முடைய இருதயத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது, நம்முடைய முகத்திலே, நம்முடைய பேச்சிலே. அப்போ யார் கிருபை பெற்றவன்? தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறவன். யார் கிருபை கொண்டவன்? தேவனை போல நடப்பவன். இஃப் there is divine quality, divine disposition, divine talk, divine nature is there, அவன் தான் கிருபை பெற்றவன். ஹல்லேலூயா. வேற யாரும் இல்லைங்க. கிருபைன்னு சொல்லும்போது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தயவென்று பொதுவாக நம்ம விளக்கும், உண்மைதான். ஆனால் ஒரு படி முன்னே போகணும். இப்போ ரொம்ப கிருபை பெற்றவன் பண்ண நிறைய பணம் வச்சிருக்கிறான் அப்படி அர்த்தம் இல்லை. அவனுக்கு நிறைய சொத்து இருக்குது, அவனுக்கு நிறைய தாளந்து இருக்குது. இல்லை 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 இல்லை. There is a divine influence. தெய்வத்தினுடைய தன்மை, தெய்வத்தினால் உண்டான ஒரு தாக்கம் அவனுடைய இருதயத்தில் வந்து அது முகத்திலே அவனுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கிறது. அந்த தன்மை, அந்த சுபாவம், அந்த பிரகாசம், அந்த ஒரு தெய்வீக குணாதிசயம் உனக்கு போதும் பவுலே. அது உனக்குள்ளே பிரகாசிக்குமானா, அது உனக்குள்ளே வெளிப்படுமானா, அது எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. So essentially God was expecting Paul to reflect the nature of God when he is weak. That makes the glory of God, brings glory of God. அது தேவ மகிமை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறார். தமிழில் அது எப்படி இருக்கிறது என்றால், கிறிஸ்துவின் வல்லமை என்று இருக்கிறது, என் பலம் என்று. ரெண்டுத்துக்குமே ஒரே கிரேக்கத்திலே பலம் வல்லமைக்கும் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் டியூனமிஸ். டியூனமிஸ். அந்த டியூனமிஸ் என்றால் ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு மிராக்குலஸ் பவர், ஒரு திரள், ஒரு வல்லமை, ஒரு பராக்கிரமம், ஒரு பலன், அற்புத பலன். நான் இந்த வார்த்தையை நான் எடுக்க விரும்புகிறேன். எப்படி ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ், கிருபை என்பது ஒரு தெய்வீக தன்மை உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, நான் விசுவாசிக்கிறேன் இந்த டியூனமிஸ் என்பது ஒரு அற்புத வல்லமை. தேவனுடைய அற்புத வல்லமை எங்கே? என் சரீரத்திலே, என் வாழ்க்கையிலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய குடும்பத்திலே வந்து தங்கும். The dunamis will come and rest in my body, rest in my family, rest in my business, rest in my ministry. My dear brother, my dear sister, if only you consider that God's grace is sufficient in your life. என் வாழ்க்கையிலே தேவ கிருபை போதும் என்று எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. உங்கள் பலவீனம் எதுவாக இருந்தாலும் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். அது மாத்திரமல்ல, ஆங்கிலத்தில் எப்படி வாசிக்கிறோம்? For his strength shall be made perfect in your weakness. Hallelujah. Strength, dunamis காமிக்கிறது. அது மாத்திரமல்ல, I will rather glory in my infirmities. Why? For the power of Christ may rest upon me. ரெஸ்ட்னா அங்கே தங்கி இருக்குது. சகையினிடத்தில் பார்த்து நான் வீட்டில் தங்கி இருக்கணும்னு சொன்னாரு. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், நானுடைய வாழ்க்கையில் வந்து தங்க வேண்டும். பலவீனத்தை குறித்து நீ அழாத, முறையிடாத.
நீ இனி மேன்மை பாராட்ட தொடங்குவாய். பலவீனனாய் நீ இருக்க போவதில்லை, சகைவாக இருக்க போவதில்லை. அவன் குள்ளனாய் இருந்தான், ஆனால் அவனுடைய கீர்த்தி புகழ்ச்சி பெருசாயிடுச்சு இல்லையா? கர்த்தர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய விசுவாசம் மாற வேண்டும், என்னுடைய அறிக்கை மாற வேண்டும், என்னுடைய ஜெபம் மாற வேண்டும், என்னுடைய வேண்டுதல்கள் மாற வேண்டும். அதற்கு பின்பு பவுல் ஜெபிக்கவில்லை, மேன்மை பாராட்ட தொடங்கினான். இன்றைக்கு எந்த காரியத்திற்காக நீங்கள் நெடுநாட்களை அழுது முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அது நீங்காமல் இருக்கிறதோ, அது விலகாமல் இருக்கிறதோ, அந்த போராட்டம் ஓயாமல் இருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைக்கிற வார்த்தை. அருமையான மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற நீ, 2 கொரிந்தியர் 12:9 தீர்க்க தரிசன வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொள்ளுகிற நீ சொல்ல போகிற வார்த்தை என்ன தெரியுமா? பவுலை போல நான் மிகவும் சந்தோஷமா என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு. கிறிஸ்துவனுடைய வல்லமை, அவருடைய டூனமிஸ் பவர், அந்த வல்லமை என்னங்க? அற்புத வல்லமை. It shall bring about a miracle in your life. It shall bring about a glory in your life. அதற்கு பின்பாக பவுலுடைய வாழ்க்கையில் எந்த வீழ்ச்சி நம்ம பார்க்க முடியல. ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்ட, அநேகருக்கு சாட்சியா அநேக சபைகளை ஸ்தாபித்த ஒரு வெற்றி வாழ்க்கை உள்ள மகனாய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவன் பவுல் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பலவீனம் எந்த விதத்தில் அவருக்கு பின்னடைவை கொண்டு வரலையே. ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டார், ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். என் பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகையால் நான் இனி என் பலவீனங்களை குறித்து அழாமல், குறையிடாமல், முறையிடாமல் நான் என்ன செய்ய போறேன்? மிகவும் சந்தோஷமா என்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Are you ready for that? நீங்க அதுக்கு ஆயத்தமா? உங்க பலவீனத்திலே கிறிஸ்துவனுடைய வல்லமை நிறைவாய் தங்கும்படிக்கு இந்த நாள் முதற்கொண்டு அவரிலே ஹல்லேலூயா களி கூர்ந்து அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் பலவீனம் குறித்து நான் இனிமேல் குறைவு பாராட்டவே மாட்டேன், மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, 2 வார்த்தைகள். கிருபை என்பது தெய்வீக தன்மை என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். அப்படி பிரதிபலிக்கும் போது தேவனுடைய அற்புத வல்லமை என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே மெய்யாகவே வந்து இறங்கும். பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனராய் இருக்கிறோம், பலன் குன்றி போனவராய் இருக்கிறோம், பலன் அற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த பலவீனம் நீங்கும்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லது இந்த பலவீனம் தான் என் வாழ்க்கையை வளராம தடுக்குது நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அல்லது பல வருஷமா அந்த பலவீனம் உங்களை விட்டு நீங்கல. அது சரீர குறைவா இருக்கலாம், ஞான குறைவா இருக்கலாம், வசதி குறைவா இருக்கலாம். Your weakness could be anything. It could be a financial weakness, it could be a physical weakness, it could be a social weakness, it could be an economic weakness. இப்படி பலவிதமான பலவீனம் சொல்லும்போது இங்கே சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை பார்க்கிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு கூட இதை நாம் அணுகுவோமானால் பல விதங்களிலே பலவீனம் இருக்கு இல்லையா? சிலருக்கு ஞான குறைவு, சிலரால நல்லா படிக்க முடியாது, சிலரால நல்லா பேச முடியாது, சிலரால வெளியே போய் பழக முடியாது, சிலருக்கு சில காரியங்களை செய்ய தெரியாது, சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. அறிவு, ஞானம், ஒருவேளை சாமர்த்தியம் குறைவா இருக்கலாம், புரிதல் குறைவா இருக்கலாம், அல்லது அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ சுபாவம் வெளிப்படாதபடி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவ பலவீனங்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கலாம். பிரியமானவர்களே, எத்தனையோ பலவீனங்களோட தான் மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். Hallelujah. ஒன்றல்ல ரெண்டல்ல. There are ever so many weaknesses that a man faces. ஆனாலும் வேதத்தில் தேவன் பலவீனரை தெரிந்தெடுக்கிறார். Hallelujah. சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். தேவன் குப்பையிலிருந்து, தூசிலிருந்து நம்மை தேடி பிரபுக்களாக, ராஜாக்களாக நம்மை உட்கார செய்கிறார். எத்தனை வசனங்கள் எடுத்து சொல்ல நேரம் இல்லை, வாசிக்கிறோம் இல்லை. He chooses the weak. அதனால பலவீனரா இருக்கிறவன் அவன் தாழ்ந்து போன அவசியம் கிடையாது. இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. என்பான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வேதத்தில் நான் ஒரு 4 கதாபாத்திரங்களை முன்னாடி வைக்கிறேன். எனக்கு ஒரு விசுவாசம், எனக்கு ஒரு நம்பிக்கை. கர்த்தர் இந்த 4 பாத்திரங்களையும் எனக்கு நினைவுபடுத்தினதினால் இந்த 4 ஒருவராக நீங்கள் இருக்கலாம், அல்லது 4 பேர் போன பாதையிலே நீங்களும் போய் கொண்டிருக்கலாம். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய மனதை பாதித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பலவீனமாய் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பலவீனத்தை எப்படி அவர் நீக்க போகிறார் தெரியுமா? உங்களை எப்படி பலவானாய் மாற்றப் போகிறார் தெரியுமா? அருமையான ஒரு ஆங்கில
டிரான்ஸ்லேஷன் நம்ம வாசிச்சோம், he is strongest in your weakness. Hallelujah. His power is strongest when you are weak. அப்ப நம்மளுடைய பலவீனமான நிலை அவருடைய பரிபூர்ண பலன் வந்து உட்காரும்படிக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்களே பலவானா இருப்பீங்கன்னா தேவ பலன் நான் நினைக்கிற பூர்ணமா விளங்காது போல இருக்கு. நான் பலவீனன் ஆயிட்டேன்னா அப்போதான் தேவ பலன் பரிபூர்ணமா. இப்ப தேவ பலன் குறைவா விளங்கணுமா பரிபூர்ணமா விளங்கணுமான்றது நீங்க தீர்மானிக்கலாம். Do you want God's power, God's strength to work in you in an imperfect way or in a perfect way, in an incomplete way or in a complete way? தேவனுடைய நன்மைகளை குறைவாய் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்களா இல்ல பூரணமா பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்களா? ஆமாம் பாஸ்டர், நான் பூரணமா பெற்றுக்கொள்ளணும். எஸ் பாஸ்டர், I wanted to be perfect in my life. Then there is a path of weakness that is allowed in your life. Then there's a path of infirmity that you may have to go through. அப்படினா இந்த பலவீனம், அந்த முள் அல்லது சாத்தான் குட்டும் அனுபவத்திலே நீங்கள் உழன்று போக வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று தான் ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீ சுமக்க வேண்டிய சிலுவை ஒன்று உண்டு என்று தான் ஆண்டவர் சொன்னார். அப்படி ரத்தன கம்பளம் போல கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குன்னு கர்த்தர் சொல்லலையே. ஆனாலும் ரகசியம் என்ன? நான் திடன் கொள், நான் ஜெயித்தேன், அதனால நீயும் ஜெயிப்பாய். சிலுவை எடுத்துக்கொள், என் பின்னாடி வா. சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு எங்க போனார்? கல்வாரி சிலுவையில் மறிக்கும்படியா போனார். அதோட அவருடைய கதை முடிஞ்சுதான். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நீங்களும் என்னோடு கூட கிறிஸ்துவின் நிமித்தம் சிலுவை சுமப்பீர்களானால் மரிப்பீர்கள். உலகத்தில் மறிக்கலாம், பிரச்சனையில் மறிக்கலாம், போராட்டங்களை மறிக்கலாம், ஆனால் ஒரு உயிர்த்தெழுதல் நிச்சயமாய் உண்டு பிரியமானவர்களே. It doesn't end with crucifixion. There is a resurrection if you carry the cross of Christ, if you carry your cross to follow Christ. Hallelujah, hallelujah. அது போலவே இந்த பலவீனத்திலே பலவீனம் போகலையா, பலவீனம் தொடர்ந்து இருக்குதா, பலவீனம் விலக மாட்டேன், போராட்டம் நீண்டு கொண்டே போகுதா? ஒன்று சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்கு, கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்கு, அது எனக்கு போதும், எனக்கு போதும். அறிக்கை செய்ய தொடங்க. தேவ பலன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்ஃபுல்னஸ், இன்கம்ப்ளீட்னஸ் அதை செயல்பட தொடங்கும் போது அந்த டியூனமிஸ் பவர் எதை கொண்டு வரும்? ஒரு மிராக்கிளை, ஒரு அற்புதத்தை, ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வரும். அன்றைக்கு சகேயு பலவீனனாய் ஒரு வகையிலே காணப்பட்டான். எதை கொண்டு வந்து உட்கார வைத்தது? அவருடைய வீட்டிலே ரட்சிப்பு என்கின்ற அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாக விளங்க பிரியமானவர்களே. எப்படி என்று பார்ப்போமா? ஒரு 4 பேருடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிறது ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாமுடைய குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதி, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்திருக்கிறவர். இப்ப நம்ம பின்னாடி வர வசனத்தில் கவனிக்கிறோம். 18ஆம் வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏன்? 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்? கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுது. இப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய மறுபடியும் ஒரு உறுதி வரும் பொழுது, இன்னும் 1 வருஷத்துல குழந்தை பிறக்கும்னு தேவனுடைய தூதனானவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய நிலைமை சரீரம் செத்ததாயிருந்து, சாராளுடைய கர்ப்பம் செத்ததாயிருந்து. 2 பேரும் இயற்கையில் குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பலவீனம். அந்த பலவீனத்தை குறித்து ஆபிரகாம் மேன்மை பாராட்டினான். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆரம்பத்தில் இந்த பலவீனத்தில் என்ன நடக்கும்? கர்ப்பம் செத்துருச்சு, நான் செத்த சரீரம் உள்ளவனாக இருக்கிறேன், ஏதாச்சும் சாத்தியமாக வாய்ப்பே இல்லையே, நாங்கள் சேரவே முடியாது. ஒரு சூழ்நிலையில் சாரால் சொல்லுங்க, எனக்கு இன்பம் உண்டாகுமோ இந்த வயசில்? அப்போ ஃபிசிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். திஸ் இஸ் அ ஃபிசிக்கல் வீக்னஸ் விச் ஏப்ரஹாம் வாஸ் டாக்கிங் அபவுட். ஒரு சரீர பிரகாரமான கற்பனை அல்ல, ஆவிக்குரியதல்ல, ஒரு சரீர பிரகாரமான எழுத்தின்படியான ஒரு பலவீன பாதை ஆபிரகாம் சாரால் அறிந்திருந்தார்கள், சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமே இல்லை. A physical weakness.
ஆனாலும் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து, அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அப்ப என்ன நடக்குது? தேவனுடைய கிருபையானது அவனுடைய வாழ்க்கை சந்திக்கும் பொழுது அவனுடைய சரீரம் பலவீனமாய் இருந்தாலும் அவனுடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு தேவ பலன் வந்து இறங்கினபடியினால் அவன் தேவனை விசுவாசிக்க தொடங்குகிறான். அந்த விசுவாசமே அவனுடைய பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாய் விளங்க உதவி செய்தது. அப்படி விளங்கும் பொழுது ஈசாக்கு பிறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த பலவீன பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது உங்க சரீர பலவீனத்தை குறித்து அங்கலாய்க்காமல், ஆளாமல், முறையிடாமல் இந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாமை போல நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தேவ கிருபை என்னிடத்தில் இருக்கு, நான் கிருபை சார்ந்து இருக்கிறேன். என் பலவீனத்தை சார்ந்தில்லை, என் பலவீனத்தை நினைத்து அழப்போறதில்லை. கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது, மாறாத விலகாத நிச்சயமான கிருபையை சார்ந்து கொள்ளும் போது, yes, my weakness shall be made perfect. Hallelujah. His strength shall be made perfect in my weakness. நான் வீக்கா தான் இருக்கிறேன், சரீரம் செத்ததா தான் இருக்குது. அவருடைய பலன் எப்படி பூர்ணமா விளங்கிடுச்சு? அந்த பலவீன சரீரத்திலே தேவ வல்லமை இறங்கினதினாலே ஆபிரகாமும் சாராலும் வல்லமை பெற்றுக்கொண்டார்கள், ஆண்மை பெற்றுக்கொண்டார்கள், அவள் பெண்மை பெற்றுக்கொண்டால் ஒரு ஈசாக்கு பிறக்கிறான். ஹல்லேலூயா. இது உங்களுக்கான வாக்குத்தத்தம். If you do believe for your physical healing, for your physical weakness, for your physical infirmities, God is saying to you today, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகளே, உனக்கு போதும் மகனே. இப்போ நல்லா விசுவாசிக்க தொடங்குவீங்களானா அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பலவீனத்தை எல்லாம் நீக்கி உங்களை பலவானாய் மாற்றும், உங்களை சக்தி உள்ளவனாய் மாற்றும், திடமுள்ளவனாய் மாற்றும். எந்த சரீர குறைபாடுகளாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். என்ன வியாதி சந்திக்கிறீங்க? கை காலில் பிரச்சனையா, காலில் பிரச்சனையா, ஹார்ட்டில் பிரச்சனையா, நரம்பு பிரச்சனையா, பலவிதமான பலவீனங்கள். அன்றைக்கு அந்த பலவீனத்தினால ஆபிரகாம் சாரால் குழந்தை பிறக்க முடியாது. இன்றைக்கு உங்களை பலவீனத்தினால உங்க வேலை செய்ய முடியல, ஊழியத்தை செய்ய முடியல, பிள்ளைகளை வளர்க்க முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் இதை செய்வாய், நிச்சயமாய் நீ ஓடுவாய், நிச்சயமாய் உனக்கு நல்ல மான் கால்களை உண்டாக்குவேன், நிச்சயமாய் உன் கால்களில் கரடுகள் பலன் கொள்ளும். கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். என் பலவீனமா இருக்குது, பலவீனத்தை மேன்மை பாராட்டுதீங்க, கிருபை மேன்மை பாராட்டுதீங்க, மேன்மை பாராட்ட தொடங்குங்க. பலவீனத்தை குறித்து மேன்மை குறையா பேசாதீங்க, பலவீனத்தை குறித்து நீங்க அங்கலாய்க்காதீங்க, மேன்மை பாராட்டுங்க. மேன்மை பாராட்ட தேவ கிருபையினால தேவ வல்லமை உங்களுடைய சரீரத்தில் வந்து தங்கம். அந்த பலவீனம் பஞ்சாய் பறந்து போகும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது. in their weakness, in Abraham's weakness, the strength of God was made perfect. The strength of God was made perfect in Abraham's weakness. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையுடைய சரீர ரீதியான பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாக விளங்கினது பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக நாம் பார்ப்பது மோசே. யாத்திராகம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சில வசனங்களை சுட்டி காட்டுகிறேன். தேவன் மோசேயை அந்த முச்செடி நடுவிலே சந்திக்கிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ மோசே கொண்டான அந்த சம்பாஷணையில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். போய் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் சொல்லும் போது அவங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. அப்ப பார்வோன் இடத்துல போய் பேசுன்னு சொல்லும்போது யாத்திராகம் 4:10 நம்ம வாசிக்கிறோம். 4:1, 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமக்கு அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு பேச வராது, என்னை நம்ப மாட்டாங்க. நான் இப்போ மீதியான் தேசத்தில் ஆடு இடையனா இருக்கிறேன், மேய்ப்பனா இருக்கிறேன். என்னுடைய பர்சனாலிட்டியை பாருங்க, என்னுடைய ஆள் தத்துவத்தை பாருங்க, என்னுடைய வயசை பாருங்க. 80 வயது மோசேக்கு. இப்போ ஞானம் நல்லா படித்தவர் தான், நல்லா எகிப்தின் கலாசாலையில் கற்று தேர்ந்தவர் தான். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. இப்போது தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாம் ஒரு குறைஞ்சி போச்சு, நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. பிரியமானவர்களே, காட் இஸ் ஸ்பீக்கிங் ப்ராஃபட்டிக்கலி டு சம் பீப்புள். ரொம்ப வருஷமாக நான் வேலை செய்யலை, இல்லை ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த வாய்ப்பு அமையலை, ரொம்ப வருஷமாக நான் வீட்டிலே இருந்துட்டேன், ரொம்ப வருஷமாக இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ இல்லை, இனி என்னால் எதாவது செஞ்சு சாதிக்க முடியுமா வாழ்க்கையில்? எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு. இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இத்தனை வயசாகிடுச்சு, இவருக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கல, இல்லை எனக்கு சரியான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல. இட் குட் பி சம் யங் மேன், யங் உமன், கேர்ள், எனக்கு 30 வயசாகிடுச்சு, எனக்கு திருமணம் நடக்குமான்னு யோசிக்கிறீங்க. எனக்கு என் பர்சனாலிட்டிக்கெல்லாம் ஒரு நல்ல பையன் கிடைப்பானா, நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு யோசிக்கிறீங்க. சிலர் யோசிக்கிறீங்க, எனக்கு நல்ல கெரியர் கிடைக்குமா, என்னுடைய சம்பளம் இது வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூ ஆர் டாக்கிங் அபவுட் யுவர் பர்டன், அபவுட் யுவர் வீக்னஸ் கன்சர்னிங் யுவர் பர்சனாலிட்டி. நம்பர் 1, இட் வாஸ் ஃபிசிக்கல் வீக்னஸ், சரீர பிரகாரமாக. ரெண்டாவது, உங்களுடைய ஆள் தத்துவம் சார்ந்த ஒரு பலவீனமாக நான் பார்க்குறேன்.
நல்லா கவனிங்க. ஆள் தத்துவம் சார்ந்த பலவீனம் சொல்லும்போது இன்றைக்கி உங்களுடைய வேலை இல்லை. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகளால் உங்களுக்கு பேச தெரியல. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் முக்கியன்றாங்க, டாக்கிங் ஸ்கில்ஸ் முக்கியன்றாங்க. ஆனால் எனக்கு திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேனே, மோசே போல நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். வாலிப பிள்ளைகளே, இட் குட் பி a young man, young woman, or possibly பெரியவங்கள கூட இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, கிருபையான இயேசு எனக்கு போதும், அவருடைய வார்த்தைகள் போதும், அவருடைய பிரசனை எனக்கு போதும்னு சொல்லுங்கள். அந்த பலவீனத்தின் நடுவிலேயும் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கச் செய்வார். அந்த திக்குவாயன் மந்தனா உள்ள மோசேயை தேவன் பயன்படுத்தினார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லலை, நாவை படைச்சது யாருப்பா, வாயை படைச்சது யாரு, இந்த நிமிஷமே உன் திக்கு வாயை மாத்திரன்னு ஆண்டவர் சொல்லலையே. இஸ் தேர் நோ ஐ சேஞ்ச் யூ. தொடர்ந்து பேச முடியலன்னா ஆரோன் தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு ஆரோன் அனுப்பினாரே தவிர அவனுடைய திக்கு வாயம் மந்தனாவும் இதோ நான் மாத்துறேன். ஆனால் இங்கே என்ன நடக்குது? மோசே தான் பேசுகிறாப்புல, மோசேக்கு திருப்பி வல்லமை கிடைக்குது. மோசே பார்வோன் இடத்துல நீண்ட நேரம் பலமுறை 10 முறைக்கு மேலே போய் பேசுகிறாரு. அங்கே திக்குவாய் அடைஞ்சதாகவும் மந்தனாவாக மாறினதாகவும் நம்ம எங்கேயுமே வாசிக்கல. எப்படி அவருடைய கிருபையை மோசே பெற்றுக்கொண்டு அனுபவித்ததினாலே, அந்த கட்டளை பெற்றுக்கொண்டதினால, நல்லா கவனிக்கணும். முதல் சம்பவத்தில் ஆபிரகாம் விசுவாசத்திலே அந்த கிருபை கிரியை செய்ய ஆரம்பித்தது. 2வது சம்பவத்தில் சரி ஆண்டவர் சொல்கிறாருன்னு கீழ்ப்படிஞ்சு மோசே போகும்பொழுது தேவ கிருபை அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து எதை முடியாதுன்னு நினைச்சானோ, எதை நடக்காத நினைச்சானோ, கிட்டத்தட்ட 30 லட்சம் இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் நடத்தி கொண்டு போன பெருந்தலைவனாய் மோசே மாறினான். அல்லேலூயா. அதே போல அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 lakhs இஸ்ரவேலில் கூட்டி போனது மாத்திரம் அல்ல, ஞானமாக அவர்களை நடத்தினான். அங்கங்க தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நடத்தினான். தேவனோடு கூட சம்பாஷித்தான். வேற யாரும் மோசேனோடு முகமுகமாய் தேவனிடத்தில் வேறு யாரும் பேசலாம், ஆரோனாரும் பேச முடியல. was so friendly with God. யார்? ஆள் தத்துவத்தில் குறைஞ்ச மோசே. ஹல்லேலூயா. ஒரு செய்தான், தேவனுடைய வீட்டிலே மோசே உண்மை உள்ளவராக இருந்தார். வேதம் சொல்லுகிறது he was faithful to God. ஆபிரகாமுடைய காரியத்தில் faith, Moses was faithful, உண்மை உள்ளவன். அங்கே விசுவாசம், இங்கே உண்மை, கீழ்ப்படிதல். அந்த கிருபை அவருக்குள்ளே கிரியை செய்ய வைத்தது மாத்திரம் அல்ல, தேவனுடைய பெரிதான வேலையை மோசே கிட்டத்தட்ட அவர்களை வாக்குத்தத்த பூமிக்கினுடைய எட்ஜில் கொண்டு வரும்படி கர்த்தர் மோசே பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. Are you worried about your personality? Surely in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரு திக்கு வாயன் மந்தனாவில் நினைத்து கொண்ட மோசே எவ்வளோ பெரிய அசைன்மெண்ட்டுக்கு கர்த்தர் பயன்படுத்த முடியுமானால், இன்றைக்கு நீங்களும் கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும், இந்த என்னுடைய பர்சனாலிட்டி குறைவில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது God will surely transform your life. Hallelujah. Yes, in your weakness God's strength shall be made perfect. A personality weakness. Hallelujah. Hallelujah. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை பார்க்கிறோம், மோசேனுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை பார்க்கிறோம். இன்னொரு அருமையான கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறார் வேதத்தில், கிதியோன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அவர் குறித்த ஒரு நீண்ட வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். எல்லாமே நமக்கு வாசித்து காட்ட நேரம் இல்லை. அது பின்னணி என்னென்னா, மீதியானியர்கள் அப்போ நம்ம பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் சொல்றது, பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். பின்னணி என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மீடியனைட்ஸ் வந்து அவங்க சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ மீதியானருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டு இப்போ பயந்து வாழ்ந்தாங்க. மீதியானர்களுக்கு பயந்து வாழ்ந்தாங்க. இப்போ இந்த சூழல்ல என்ன நடக்குது? 3ஆம் வசனம், இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதி ஆகிலும் வைக்காத இப்போ ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ மீதியனைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. தேவன் தான் அதை ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் ஒரு இப்படியே இருந்த காலகட்டத்தில் தேவன் அவர்களை மீதியானுடைய கைக்கு தப்ப வைக்கணும், விடுவிக்கணும்னு ஒரு நாள் அவர் வந்து விரும்புகிறார். அப்போ என்ன நடக்குது? நியாயாதிபதிகள் 6:11
11 அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர், வேதத்தில் கர்த்தருடைய தூதனானவர் நீங்கள்லாம் சொல்லும் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவிற்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமா இதை போரடித்தான். அப்போ ஒருத்தன் அங்க கிதியோன் என்கின்ற மனுஷன் அங்க கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிற ஆலயத்திற்கு பக்கத்தில், ஆலைக்கு மில்லுக்கு பக்கத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம், இந்த நஷ்டம், இந்த பாடு, இந்த போராட்டம் எங்களுக்கு ஏன்னு சொல்றாரு? கர்த்தர் எங்களை எகிப்திற்கு கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்ப எங்கே ஏன் வாழ்க்கை இவ்வளவு மோசமா போயிடுச்சேன்னு சொல்றாரு. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு. கடைசியில் கர்த்தர் எங்களை கைவிட்டாரு, எதிரி எங்களை மிதிச்சுட்டு போறானே, எல்லாம் நாசம் ஆயிடுச்சு, பயந்து பயந்து வாழ்றோமே, எங்க இருக்கிறார் கர்த்தர் கர்த்தர் சொல்லிட்டு சொல்லும்போது அப்ப கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த வார்த்தை கவனிக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை பலமுள்ளவனாய் மாற்றுவேன், நான் உன்னை பராக்கிரமசாலின்னு தான் அழைக்கிறாரு. ஆனா go with the strength what you have, which means God does not see he's got a great and mighty strength. இந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதான் பவுல் இடத்துல ஆண்டவர் சொன்னார், இந்த கிருபை உனக்கு போதும். ஏன் கிருபை உனக்கு போதும்பா? ஏப்பா இந்த பலன் உனக்கு போதும்பா, மீதமுள்ள காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். go with the strength. கல் இருக்குல்ல, கல்லோட கூட தாவீது போனான், மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். கோலோட கூட மோசே போனார், மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையான வலையோடு கூட பேதுரு வலையை வீசுறான், வலையில ஒன்றும் அகப்படலை, மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துப்பார். கோ வித் வாட் எவர் ஸ்ட்ரென்த், லிட்டில் ஸ்ட்ரென்த், ஃபீபிள் ஸ்ட்ரென்த், வீக் ஸ்ட்ரென்த், அன்வைஸ், என்ன வேணா சொல்லுங்க, ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்லுங்க, ரொம்ப பலவீனன்னு சொல்லுங்க, சரீரத்தில் பலவீனன், ஆள் தத்துவத்தில் பலவீனன். இங்கே இவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இப்படி சொன்ன உடனே உன்னை அனுப்புகிறது நான் அல்லவான்னு சொல்லும் பொழுது அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை இதனாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேல் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானியரை முறியடிப்பாய். அப்புறம் மீதமுள்ள வரலாறு நாம் அறிவோம், எப்படி 300 பேரை கொண்டு மீதியானியரை கிதியோன் முறியடித்தான் என்பதை நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தருடனே கூட இருப்பார் என்று தேவனுடைய தூதனானவர் கிதியோனிடத்தில் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கிதியோனுடைய பிரச்சனை என்ன? அவர் சொல்றாரு, நான் மனாசேலே என் குடும்பம் மிகவும் எளியது, ஆங்கிலத்தில் புவர் என்று இருக்கிறது. மை ஃபேமிலி இஸ் புவர் அண்ட் ஐ ஆம் த ஸ்மாலஸ்ட் இன் மை ஃபேமிலி. இப்போ 2 காரியம் சொல்றாரு. ரொம்ப ஏழை எளிய குடும்பம், நானும் ஒரு லாய்க்கு இல்லாத ரொம்ப சின்ன பையன். இட் குட் பி ஹிஸ் ஏஜ் அண்ட் இட் இஸ் ஹிஸ் பாவர்ட்டி. பிரியமானவர்களே, நம்பர் 1, வாட் வாஸ் த பீப்புள்? பாவர்ட்டி ஆர் த பீப்புள்? என் ஜனம் ரொம்ப ஏழை எளிய ஜனங்க. நான் ஒரு சேரியில் இருக்கிறேன், நான் ஒரு வயக்காட்டில் இருக்கிறேன், நான் படிக்காத ஜனங்களுக்கு நடுவில் இருக்கிறேன். எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் அம்மா படிக்கலை, எங்கள் அப்பா ஊழியக்காரர் இல்லை, நான் ஒரு பெரிய சபை இல்லை, என்னால் எப்படி முடியும் ஆண்டவரே? எனக்கு உதவி செய்ய ஆள் யாரும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க. ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் ஃபேமிலி, ஐ கம் ஃப்ரம் அ வெரி நாமினல் பேக்ரவுண்ட், எனக்கு யாரை தூக்கி விடுவா? நான் படித்ததெல்லாம் இவ்வளோ தான். ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்னால் அதிகமாக இவ்வளோ தான் படிக்க முடிஞ்சுது, இதுக்கு மேலே நான் எப்படி போக முடியும், எப்படி சாதிக்க முடியும்? இல்லை, உன்னால் முடியும். ஆண்டவரே, என் குடும்பத்தினால சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப ஏழை குடும்பம், இல்லை, இந்த பலத்தோட போ. இல்லை, அவங்களால என் கூட வர முடியாது, இல்லை, இந்த பலத்தோட கூட போ. God is again prophetically speaking to some people. You are saying, my family background, my social background, my economic background is so poor. அங்கே தன்னை குறித்து மாத்திரம் சொல்லலை, என் குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார். முதலாவது சரீர பலவீனம், இரண்டாவது மோசேனுடைய காரியத்தில் ஆள் தத்துவத்திலே காணப்பட்ட பலவீனம். இங்கே ஆபிரகாமுடைய கிதியோனுடைய விஷயத்தில் அவனுடைய குடும்பம், ஹிஸ் ஃபேமிலி, ஹிஸ் பீப்புள். நம்பர் 1 ஃபிசிக்கல், நம்பர் 2 பர்சனாலிட்டி, நம்பர் 3 ஹிஸ் பீப்புள், ஹிஸ் ஃபேமிலி. He may belong to a very ordinary, poor, downtrodden family.
அவங்களாம் ரொம்ப வசதி படைச்சவங்க நினைக்காதீங்க, என்னாலலாம் உயர முடியும்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பலவீனனை தேடி சிறியவன் சொல்லுகிற கிதியோனை தேடி எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. தன்னை பலவீனன், தன்னை சிறியவன், தன்னை எளியவன், தன்னை ஒன்றும் உதவாதவன், தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவன், என்னால் முடியாது திக்குவாய மந்தனாவன் சொல்கிற மோசையை தேடி தான் இயேசு வராரு. என் சரீரம் செத்து போயிட்டுன்னு சொன்ன ஆபிரகாமை தேடி தான் தேவன் வராரு. இங்கே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என் குடும்பமும் எளிய குடும்பம் சொல்லுகிற கிதியோனை தேடி வருகிறார். இந்த பலத்தோட கூட போ. மூன்றாவது காரியம் நாம் செய்ய வேண்டியது ஆபிரகாமுடைய விஷயத்தில் விசுவாசம், மோசேனுடைய உண்மை மற்றும் கீழ்ப்படிதல், கிதியோனுடைய விஷயத்திலே அந்த கொஞ்ச பலன் போதும் என்று அவன் நம்பினான். அதனால தான் 3000 பேர் இல்லை 300 பேர் போதும். யோர் லிட்டில் ஸ்ட்ரென்த், யோர் லிட்டில் விஸ்டம். இன்னைக்கு இந்த படிப்பு போதுமா? போதும். நான் இவ்வளோதான் படிச்சிருக்கிறேன், பெரிய கல்வியில் அல்ல, போதும். கர்த்தரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்பாயானால், அங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கவனிப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான காரியத்தை அவர் சொல்லுகிறார். பின்பும் அவர் அழைக்கும் பொழுது மோசே கிதியோன் கொடுக்குற எக்ஸ்கியூஸ் என்ன? ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் இதனால் ரட்சிப்பேன், இதோ மனாசேல் என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் சிறியவன், கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அதாவது கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன். He believed, he trusted in the presence of God that will go with him. Hallelujah. This is the key word. Number 1, faith in God. Number 2, faithfulness with God. Number 3, trusting in the presence of God. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? இந்த கொஞ்சம் பலனும் போதும் எனக்கு. Hallelujah. Hallelujah. When God is on my side, I am not a minority. Hallelujah. உலகமே எதிர்த்திருந்தாலும் கர்த்தர் என் பக்கம் இருக்கும்போது நான் மெஜாரிட்டி. கோலியாத் பெரிய ஜாம்பவான், தாவீது சின்னவன். தாவீது எப்படி பேசினார்? ஏன்பா உன் கூட தேவன் இல்லை, என் கூட தேவன் இருக்கிறார். பார்க்கறதுக்கு சின்னவன், ஆனால் சர்வ வல்ல தேவன் கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். குடும்பத்தில் சின்னவங்க, பொருளாதாரத்தில் சின்னவங்க, பின்னணியில் சின்னவங்க நினைக்கிறீங்களா? God is with you, my son, my daughter. ஆண்டவர் உங்க கூட இருக்கிற என் மகளை ஏன் பயப்படுறீங்க? கிதியோன்களாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். You could be young man and young women. என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. தட் இஸ் யுவர் வீக்னஸ். கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை எப்படி வெளிப்படுது? என்னுடைய சமூகம் உன்னோடு கூட நடக்கிறதன் மூலமாக வெளிப்படுது. அப்போ நீ என்ன சொல்லணும்? இது போதும் எனக்கு ஆண்டவருங்க, சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. மோசே சொல்லணும், சமூகம் எங்களுக்கு பின்தொடரட்டும் ஆண்டவரே. Your presence is sufficient. Grace is revealed as a presence of God in the life of Gideon. And Gideon was truly became a mighty man of valor with whatever strength that he had. அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் பெரிய காரியங்களை சாதித்தான். இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு தப்புவித்தான், மீட்டுக் கொண்டான். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்க, உங்களுடைய சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற உங்களுடைய சக வேலையாட்கள், சக மாணவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க போறீங்க. அவங்களை மீட்டுக்கொள்ள போறீங்க. இந்த பலத்தோட போங்க, இந்த ஞானத்தோட போங்க, இந்த படிப்போட போங்க. தேவ கிருபை உங்களை பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியாக இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம வாசித்து நாம் முடிக்க போறோம். லூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சரீர ரீதியான பலவீனம், மோசேனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆழ்த்தத்துவம், பர்சனாலிட்டி, அவனுக்கு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி குறைவுகள். கிதியோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பம், ஹிஸ் பீப்புள், ஹிஸ் ஃபேமிலி. நான்காவதாக பார்க்குறோம் பேதுருனுடைய கதை நமக்கு நல்லா தெரியும். முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்திக்கும் பொழுது ராமழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாமல் நிலையில் இயேசுவானவர் அவரை சந்திக்கிறார். சந்தித்த உடனே முதலாவது காரியம் என்ன செய்கிறாரு? எப்போ ஆழத்தை நோக்கி வலையப்படும், கொஞ்சம் அவருடைய போட்டை பயன்படுத்துகிறார். ஆழத்தை நோக்கி வலையப்படும் போது எந்த பேதுனுடைய அதே வலையை வைத்துக்கொண்டு ஒரு திரளான மீன்களை அன்றைக்கு பேதர் பிடித்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் கவனிக்கணும், இயேசுக்கு பின்தொடரும்படியாக, இயேசுடைய சீஷனாய் மாறும்படியாக எல்லாத்தையும் விட்டு இப்போ பேதர் என்ன செய்கிறாரு? இயேசு பின்தொடர்றார். 3 வருஷம் இருக்கிறார், இயேசுவோடு இருக்கிறார், அநேக வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்கிறார், அற்புதங்களை செய்கிறாரு, ஊழியத்தை செய்கிறார், கூடவே இருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் இயேசு அவருக்குள்ள ஒரு பின்னடைவு, பின்மாற்றம், ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு மனச்சோர்வு ஏற்படுது. எப்போ இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின உடனே அவருக்கு ஒரு பயம், கலக்கம், டிசப்பாயின்மெண்ட். என்ன ஆக போதோ, எதிர்காலம் எப்படி இருக்க போதோன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு அவர் என்ன செய்கிறாரு? மறுபடியும் அவர் எதை விட்டு வந்தாரோ, அதாவது எதை தேவன் அவர் விட்டுட்டு இவர் தன்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார், இயேசுவான் எதிர்பார்த்தாரோ அதற்கே அவர் திரும்ப
போனார். பிரியமானவர்கள், நல்லா கவனிங்க. இந்த குறிப்பை நீங்கள் நல்லா கவனிக்கணும். முதலாவது நம்ம பார்த்தோம் சரீர பலவீனம். ரெண்டாவது நம்ம பார்க்குற ஒரு காரியம் ஆழ்தத்துவ பலவீனம். மூன்றாவது பர்சனாலிட்டி. மூன்றாவது குடும்பமே ஒரு பலவீனம் அமையும். இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, a professional weakness. A profession, his job was becoming his weak point. நல்லா கவனிக்கணும். முதல் நேரத்தில் மீன் கிடைக்காத போகும் பொழுதும் கர்த்தர் வந்து உதவி செய்தார். ரெண்டாவது சமயத்தில் இப்போ அழைப்பு விட்டு விட்டு பின்மாற்றத்தில் போய் மறுபடியும் மீன் பிடிக்க போகும் பொழுதும் கர்த்தர் அதே அற்புதத்தை செய்கிறார். அப்போ he was so disheartened about his ministry and the call of God in his life. தேவ அழைப்பை குறித்தும் தேவனுடைய ஊழியத்தை குறித்தும் ஒரு கவலையோட இனி நம்மளால முடியாது. அவர் என்ன நினைச்சார்? இந்த தொழில் தான் எனக்குரியதுப்பா. மறுபடியும் மீன் பிடிக்க போலான்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவனுக்கென்று ஒரு தொழிலை வைத்திருந்தார். கர்த்தர் அவனுக்கென்று ஒரு அழைப்பை வைத்திருந்தார். அதுதான் கர்த்தர் பயன்படுத்தின வார்த்தை என்ன? நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். What he was thinking, I am unworthy for this profession of catching men in the sea of the world. கலிலேயா கடலிலே மச்சங்களை பிடிக்கிறதற்கல்ல, உலகம் எனும் சமுத்திரத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்கே நான் உன்னை நியமித்திருக்கிறேன் என்பது தேவன் பேதுருவை குறித்து வைத்திருக்கிற சித்தம், நோக்கம். பேதுருவும் அந்த அழைப்பையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் ஏற்றுக்கொண்டவனாய் பயணிக்கிறான். ஒரு கட்டத்திலே இது என்னால் முடியாது, இந்த வேலை எனக்கு ஆகாது, இது என்னால் செய்யவே முடியாது என்ற ஃபெயிலியர்னால திரும்ப பழைய வேலைக்கு திரும்ப போகிறாரு. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் வந்து அவரோடு கூட ஒரு சின்ன அது பேச அது விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஒரு உரையாடலோடு கூட மறுபடியும் எந்த அழைப்புக்காக அவன் அழைக்கப்பட்டான் அதற்கு திரும்பி வருகிறான். பிரியமான, நான் சொல்ல வருகிற கருத்து என்ன? இது ஊழியத்தை குறித்து நான் பேசவில்லை இந்த இடத்துல. ஊழியத்துக்கு ஒருவேளை தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சில சகோதர சகோதரிகளுக்கும் இது தீர்க்க தரிசன வார்த்தையை அமைகிறது. ஆனாலும் இன்னொரு கண்ணோட்டத்திலே கர்த்தர் என்னோட கூட இடைப்பட்ட அடிப்படையான காரியம், the job which God has given to you presently. ஒரு வேலையை விட்டு இன்னொரு அசைன்மெண்ட்ல நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ அந்த வேலை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப நெருக்கப்படுறீங்க, ரொம்ப பிரச்சனையில் சந்திக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த வேலையில் உனக்கு பலனை கொடுப்பேன். இப்போ பாருங்க, அந்த யோவான் 21:15 மீன் பிடிக்க உதவி செய்கிறாரு. மறுபடியும் மீன் வலைகிழியத்தக்கதாக படகு நிரம்ப மீன் பிடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, பேதுருட்ட பேசும்போது, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவே நீ நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். 2-3 முறை இந்த கேள்வி வரும்போது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. You love me, right? I've given you a job. That's your new profession. The job of tending or feeding my lamb and feeding my sheep. A specific assignment of the Lord. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை முழு நேர ஊழியன்னு சொல்கிறக்கூடிய இந்த மாடுகளை மேய்க்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, அதை குறித்து மாத்திரமல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பணியிலே நீங்கள் சேர இல்லை போக இல்லை ஜாயின் பண்ண கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவரே இந்த வேலை என்னால் செய்ய முடியாது. அவருடைய அனாதி திட்டம், நோக்கம், தீர்மானத்தின்படி அது ஒரு மருத்துவமாக படிப்பாக இருக்கலாம், அல்லது பொறியியல் படிப்பாக இருக்கலாம், அது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் ஒரு மேலாளராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வேலை என்னால் செய்ய முடியாது, நான் பழைய வேலைக்கே போயிடுறேன், பழைய கம்பெனிக்கே போயிடுறேன், பழைய எதுக்கே போயிடல. இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இந்த தொழிலுக்கு அழைத்திருப்பார். ஆனால் இதை செய்வதற்கு, இதை நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. பின் நாட்களிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இது அவனுடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். எப்படி பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக்கொண்ட பேதுரு, அது வரைக்கும் நான் ஒரு மனுஷனை பிடிக்கிறவனெல்லாம் மாற முடியாது, மீன் பிடிக்கிறவனை தான் இருக்க போறேன்னு நினைச்ச பேதுரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்குள்ளே கடந்து வருகிறான். ஒரே நாளிலே 3000 மனுஷர்களை பிடிக்கிறான். ஹல்லேலூயா. Lo and behold, he was made the fisher of men, a great catch that day, on the day of Pentecost. எது போதுமானதாக இருந்தது? கிருபை எப்படி வெளிப்பட்டது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டதுமே. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறும் பொழுது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், நோக்கம், தீர்மானம், அது பூமிக்குரிய வேலையாக இருக்கலாம், அல்லது பொதுவாக சொல்லக்கூடிய ஊழியங்களாக இருக்கலாம்,
unless you receive the fulfillment of the fullness of Holy Ghost in your life, you will be stumbling, you will be struggling. என்னால் முடியாதுன்னு சொல்லுவீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும். அதுதான் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது. Hallelujah. With the fullness on the day of Pentecost, he received the power of the Holy Ghost. Hallelujah. His profession, the profession unto which God had called him, the profession unto which he was supposed to be doing. இன்றைக்கு உங்களால் முடியலன்ற ஸ்ட்ரகிள். அன்றைக்கு ஆபிரகாம், என்னுடைய சரீரம் அவருக்கு பலவீனமாக இருந்தது. மோசேக்கு அவருடைய பர்சனாலிட்டி பலவீனமாக இருந்தது. கிதியோனுக்கு அவருடைய குடும்பமே பலவீனமாக இருந்தது. இங்கே பேதுருவுக்கு அவருடைய வேலையே பலவீனமாக இருக்குது. இந்த வேலையெல்லாம் என்னால் முடியாது. அவருடைய குறைவு என்ன? வீக்னஸ் வாஸ் ட்ரஸ்டிங் காட் ஃபார் காட்ஸ் ப்ரொவிஷன். இந்த வேலை செய்வதற்கு கர்த்தர் பலனை கொடுப்பார் என்று அவரால் நம்ப முடியல. அங்கே வேலையே பலவீனமாக ஆயிடுச்சு. அதனால் புது வேலையை, புது அசைன்மெண்ட்டை, புது நோக்கங்களை நிறைவேற்ற முடியல. கர்த்தர் பரிசுத்த ஆவியால் மேல் ஊற்றினார். எந்த நோக்கத்திற்காக அவன் அழைக்கப்பட்டானோ, எந்த நோக்கத்திற்காக முன்குறிக்கப்பட்டான், அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தரே உதவி செய்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். His grace will fulfill the promise. His grace will alter your personality. His grace will make you see as God sees you. His grace will make you believe that He is able to meet all my needs and place me into the calling in which I have been called. For everything His grace is sufficient. என் சரீரம், என் ஆத்துமா, என் சரீரம் பலவீனப்பட்டிருக்கதா நீங்கள் யோசிக்கலாம். என் ஆத்துமா, என்னுடைய ஆழ்த்தத்துவம் குறைவுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது என் குடும்பமே எனக்கு எதிராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது என் வேலை தொழிலின் மேலே இருக்கக்கூடிய ஒரு சார்பு அல்லது நம்பிக்கை இல்லாத தன்மை இன்றைக்கு உங்களை பீடித்து கொண்டிருக்கிறான். அது செத்த சரீரமாக இருக்கட்டும், தெற்று வாயா இருக்கட்டும், எளிய குடும்பமாக இருக்கட்டும், அது மீன் பிடிக்கும் வலை, பேதுருவுக்கு வலை ஒரு தடை இடரலா இருந்தது. மோசேக்கு, பேதுருவுக்கு மீன் பிடிக்கும் வலை ஒரு இடரலாய் இருந்தது. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செத்த சரீரம் ஒரு இடரலாய் பலவீனமாய் காணப்பட்டது. அன்றைக்கு மோசேக்கு தெற்றுவாய் திக்குவாய் ஒரு பலவீனம் காணப்பட்டது. அன்றைக்கு கிதியோனுக்கு குடும்பம் ஒரு இடரலாய் பலவீனமாய் காணப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆபிரகாமின் உடலை உயிர்ப்பித்தவர், அன்றைக்கு மோசே ஊக்கத்துடன் பேச வைத்தவர், அன்றைக்கு எளிய குடும்பத்திலே வந்த கிதியோனை பராக்கிரமசாலியாய் உத்வேகத்துடன் போரிட வைத்தவர், அன்றைக்கு சாதாரண மீன் பிடிக்கிறவனாகிய வலையே மீனையே படகை பார்த்து கொண்டிருக்கிற பேதுருவை உற்சாகத்துடன் உலகம் என்னும் வலையிலே வலை போட வைத்த இயேசுவானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். Whatever be your weakness, is it a physical, it is a family, or is it your personality, or it is to do with your dependence or your failure in your job, Lord Jesus is intervening in your life. அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என் மகனே, என் கிருபை உனக்கு போதும் என் மகளே, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் பரிபூர்ணமாய் விளங்க. நீ ஒன்றை குறித்து பயப்படாது, ஒன்றை குறித்து கலங்காது. Hallelujah. My grace is sufficient for thee, for my strength is made perfect in your weakness. Hallelujah. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். Hallelujah. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆம் தகப்பனே, பலவிதமான பலவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், பாடுகளோடு கூட ராஜா அநேகர் இந்த மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா, என் பிரச்சனை நீங்கும்படி அன்றைக்கு பவுல் வேண்டிக் கொண்டான். ஆச்சரியமான ஒரு கிருபை குறித்து ஒரு வெளிப்பாடை கொடுத்தீர். அதற்கு பின்பு பவுல் எப்படி என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னாரோ, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் துக்கமுகத்தோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, தங்கள் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். கிருபை எங்களுக்கு போதும், உம்முடைய பலன் என்னுடைய சரீரத்தில், என் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் பூர்ணமாய் விளங்குவதற்காக மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையிலே, உமது வல்லமையிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் கிருபை, அவர் பலன், His grace is power. Yes, என் பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். எதனை விசுவாசிக்கிறீங்க? Yes, His strength shall be made perfect in my weakness, in your weakness. பலன் கொண்டு திடமனதாக இருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் அநேகரோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சாட்சிகளும் எனக்கு அறிவிங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம்.